விஜய் டிவில பலருக்கும் பிடிச்ச ஒரு ஷோனா அது பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ தான். 2017 தொடங்கப்பட்ட இந்த ஷோ இதுவரைக்கும் 7 சீசன்ஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இந்த ஷோவோட வெற்றிக்கு கமல் அவர்கள் தொகுத்து வழங்குறதுமே ஒரு காரணம்னு சொல்லலாம். முக்கியமா இவரோட அறிவான மற்றும் நியாயமான பேச்சை பாக்குறதுக்குன்னே பலரும் இந்த ஷோவை பாப்பாங்க. பட் போன சீசன்ல கமல் ஒன் சைடா பேசுறாரு, அவருடைய சில முடிவுகளும் தப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சில விஷயங்களை பண்றாருன்னு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது சோசியல் மீடியால பேசு பொருளாவும் மாறி இருந்தது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கமல் அவர்கள் நெக்ஸ்ட் சீசனை ஹோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்றது டவுட் தான்ற மாதிரியும் நிறைய பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கையில பலரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்க பிக் பாஸோட 8வது சீசனை ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலைகள்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஈடுபட்டுக்கிட்டு வராங்கன்னு செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில திடீர்னு கமல் அவர்கள் பிக் பாஸ் ஷோல இருந்து விலகிறதா சொல்லி ரீசெண்டா போஸ்ட் ஒன்ன ஷேர் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, டியர் வியூவர்ஸ், 7 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட என்னுடைய பிக் பாஸ் பயணத்துல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்றத கனத்த இதயத்துடன் தெரிவிச்சுக்கிறேன். சில படங்களோட கமிட்மெண்ட்ஸ்னால பிக் பாஸ் தமிழோட வர சீசனை என்னால தொகுத்து வழங்க முடியல. இந்த ஷோ மூலமா உங்களோட வீட்டுல சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உங்களோட அன்பையும் பாசத்தையும் நீங்க எனக்கு அதிகமாவே கொடுத்திருக்கீங்க. அதுக்கு என்னைக்குமே நான் நன்றியோட இருப்பேன். பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சி இந்தியாவோட சிறந்த ரியாலிட்டி ஷோக்கள்ல ஒன்னா மாறினதுக்கு முக்கியமான காரணம் போட்டியாளர்களுக்கு நீங்க கொடுத்த உங்களுடைய உணர்வு பூர்வமான ஆதரவு தான். என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட சில பாடங்களை இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது மூலமா கிடைச்ச அனுபவத்துக்கும் நான் எப்பவுமே நன்றியோட இருப்பேன். இந்த ஷோக்காக ஒன்னா சேர்ந்து நேரத்தை செலவழிச்ச உங்களுக்கும் இதுல கலந்துகிட்ட போட்டியாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியா விஜய் டிவியோட அற்புதமான டீமுக்கும் இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்யறதுக்கான செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சீசனும் இன்னொரு வெற்றி அமையும்னு நான் நம்புறேன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஆக்சுவலா கமல் அவர்கள் இந்த சீசனை மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிருக்காரு. இருந்தாலுமே இது இவருடைய ஃபேன்ஸ் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதனால பலரும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல இன்னும் பல பேர் உங்களுடைய இந்த முடிவு கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இப்ப அடுத்து யாரு வர சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. சில பேர் சிம்பு தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாருனும், இல்ல ரம்யா கிருஷ்ணன் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. கூடிய சீக்கிரமே விஜய் டிவி இந்த சீசனோட ஹோஸ்ட் யாருன்றத தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கமல் அவர்கள் இந்த சீசன்ல இருந்து விலகினதை பத்தியும் அடுத்து யாரு இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.